சுவாமியே சரணமையப்பா. ஹரிகர சுதனே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா. அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோ சரணோ சரணாய பக்தி பாவனாம் பக்தி பாவனமூர்த்தம் பவித்ரோ பத்மபாத அனுக்ரகானாம் பவித்ரானந்தமுக்தி ஷிக்து அனுக்ரககாரணி மகாகாரணி பவித்ர மகாமந்திரஸ்ய ஸ்வரூபானாம் பரமமகாயக்ஞே குண்டலிகாரணி சரணோ சரணோ சபரிசாஸ்தாம் சரணோ நவோ நமः. ஆக இப்ப 46வது ஸ்லோகத்துக்கு போறோம். யக்ஞோபாத பக்தின்னு பேர். இந்த யக்ஞம் அப்படின்னா என்ன? யக்ஞம் ஓமங்கள் வளர்த்துறதுன்னு பேரு. அது வழியா இறைவனை காணுதல். என்ன காணுதல்? பாதத்தை காணுதல். யக்ஞோ பாத பக்தின்னு பேரு. இப்போ சபரிமலைக்கு போக முடியாதவா, சபரிமலைக்கு போறவா, ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. இந்த சரணம் சொல்லச்ச பவித்ர பத்ம பாத யக்ஞ சர்வசக்தி அனுகிரகானாம். பவித்ர பத்ம பாத யக்ஞ சர்வசக்தி அனுகிரகானாம். நித்திய யஜ்ஞம் பண்ண பலன் வரும். இதுக்கு யஜ்ஞோ பவந்தூன்னு பேரு. இந்த சரணம் சொன்னாவே யஜ்ஞம் பண்ற மாதிரி ஆறுது. காலையில் எழுந்து 6 மணிக்குள்ள வாரத்துல 3 நாள் அல்லது 4 நாள் நல்லெண்ணெயில விளக்கேற்றணும். சுட்ட அகில் ஒரு 5 வச்சுக்கோங்க. ஆத்துல நல்லெண்ணெயை விட்டு அதில் திரி போட்டுடணும். பசு யாணி கிடைக்காது. அதனால மஞ்சளை அரைச்சோ வெத்திலை அல்லது மாவிலை அதில் இந்த சந்தனத்தை வச்சுட்டோ யக்ஞோ பவந்து எழுதிக்கோங்க. யக்ஞோ பவந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். இது ஏச்சிட்டோம். வாரத்தில் 2 நாள், 7 நாள் செய்யப்படாதா? 7 நாளும் செஞ்சா ரொம்ப விசேஷம். இப்போ 2 நாள் செய்கிறவா முன் 5 விளக்க முடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம். புது 5 விளக்கு இந்த அகல்ல தான் இருக்கணும். இது யஜ்ஞம் பண்ண மாதிரி ஆகிறது. இந்த பாதத்தை வைத்து யாகத்தை பண்றது. எல்லா ஸ்லோகத்திலையும் பொண்களையே முன்ன கொண்டு வர்றான். இருக்கிற தெய்வம் மணிகண்டன். நான் ஒரு பெரிய பாடகர், உலக புகழ் வாங்கிடுறார். ஒரு பெண் வயிற்றுல தான் பிறந்திருக்கணும். ஒரு பெரிய இருதய சிகிச்சை நிபுணர் பொன் வயிற்றுல தான் பிறந்திருக்கணும். பெண்ணோட வளர்ச்சியில தான் ஒவ்வொருத்தர் வரணும். சிலர் இதுக்கு விதிவிலக்கு உள்ளவா. இந்த விதிவிலக்கு உள்ளவாள்னா அவங்களோட ரூபமே யஜ்ஞம் பண்ற மாதிரி இருக்கும். இதை சரியா கண்டுபிடிச்சவ பரதனோட மனைவி. வந்துண்டே இருக்கிறார். கூட யார் யார் வர்றதுன்னு சொல்றா. முக்கியமா சீதா பிராட்டி வர்றா. இவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஜெயரமான தூத விடுறா. வந்துட்டேன்னு போய் சொல்லு. அந்த பரதனோட மனைவி சீதா பிராட்டி யஜ்ஞத்துக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றா. இன்னும் இடத்துல இவங்க கடந்து வர்றான்னு சொல்லிட்டு வர்றா.
எல்லைக்கு முன்னால 14 அடி 14 மைல் இருக்கச்சே இப்ப இன்னென்ன வகையான மலர்கள் எல்லாம் தோட்டத்துல மலரும். இங்க யாக கொண்டை எதுக்கு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா, அந்த காலத்துக்குள்ள வரலேன்னா நான் ராமனுடைய பாதுகையை பற்றி வேள்வி பண்ணது தப்பா போயிடும், நான் இறந்துடுறேன். இதுக்கு பவித்ர பத்ம பாத யஜ்ஞ சர்வசக்தின்னு பேர். இந்த அப்படியே இந்த ரூபம்தான் மணிகண்டன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த மலைகள் எல்லாம் என்ன? யஜ்ஞம் யாகத்தை பண்றது. அந்த யாகத்துக்கு மேலதான் ஐயப்பன் உட்கார்ந்து கொண்டிருக்கார். சாதாரணமா உட்கார்ல, நெருப்புக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கார். அது கட்டாட்சி அவருடைய பிரம்மச்சாரியம். என்ன பிரம்மச்சாரியம்னா நைஷ்டிக பிரம்மச்சாரியம். அது என்ன சொல்லுதுன்னா, பாலமணிகண்டன் கலி முடிகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறார் நம்ம கண்ணுக்கு. அந்த மகா தத்துவம் தான் யஜ்ஞ பாத பக்தின்னு பேர். நம்ம போய் அவனோட பாதத்தை சேவிக்கிறோம், அவன் நம்ம பாதத்தை சேவிக்கிறான். ஏன் அவரு அந்த மாதிரி சேவிக்கிறார்? இந்த யஜ்ஞ ரூபமாய் இருக்கக்கூடிய சில மகான்கள் ரொம்ப அழுக்கா இருப்பாங்க. தாடி மீசையெல்லாம் நிறைச்சிருக்கும். வயசை பார்த்தா 30-35 தான் சொல்லுவா. முடி நிறைச்சிருக்கும். அவளை யாரையுமே மதிக்க மாட்டான். இவர் சிலரை தொட்டாதான் தொட்டவங்களுக்கு தெரியும் இவர் சித்த புருஷர் அப்படின்னு. அந்த அனல், அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அனல் பரிசத்துக்கு காட்டும். பரிசத்துக்கு காட்டினா கூட தொட்ட உணர்வுன்னு பேர். உணர்வுன்னா ஆன்மீகத்தை தூண்டி விடுதல். அந்த மாதிரி உருவத்தில் சிலர் பார்க்க வருவா. அவளை வரவேற்கிறதுக்கு மணிகண்டன் தானும் அந்த மாதிரி இருக்கிறார். அந்த மாதிரி இருந்து மகா தத்துவத்தில் இருந்த ஒரே பொம்மநாட்டி பெருந்தேவி தாய். அவளை மலையேறப்படாதுன்னு சொல்லிட்டார். தான் போய் யஜ்ஞ ரூபமா மகர சங்கராந்தி அன்னைக்கு அவ ஆத்துல போய் இருக்கிறார். இங்க ஜோதி ரூபமா இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு வேதனை. இந்த மாதிரி பையனை புலிப்பால் கொண்டு வர சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம். உண்மை புரிஞ்சுட்டா பக்தி தன்னால வந்துடும். உண்மை புரிஞ்சுட்டா 6000 சித்து தன்னால வந்துடும். உண்மை புரிஞ்சுட்டா பவித்திரம்னு வந்துடும். ஒண்ணும் இல்லை, பவித்திரத்துக்கு பெரிய உதாரணம் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். மகள் மேல தகப்பனுக்கு வரக்கூடிய பாசம் பவித்திரம். அம்மா அழுதுண்டு இருக்கிறா. என்னத்துக்கு அழுறான்னா, இந்த பிள்ளை நம்ம அரண்மனையில் இருந்திருந்தா நல்லா இருக்கும், 6 வேளை இவனை சேவிக்கலாம். அம்மா பக்தனாயி பையன் பெருமாளாரு. அதான் மணிகண்டன். இது மனசுக்குள்ள தீயாயி நாமேன்ற தொப்புள் பத்தி எரியறதான் அம்மாவுக்கு. ஐயோ, இந்த மகனை விட்டுட்டோமே. 6 மணிக்கு ஐயா என்ன பண்ணணும்? மலை மேலே 1 அங்குலம் அளவுக்கு ஜோதி ரூபமா காட்சி கொடுக்கணும். ஜோதிங்கிறது என்ன? கண்ணுக்கு தெரியாது அந்த பிரவாகம் நம்மளை பிடிச்சுக்கிறது. அந்த உருவத்தை பார்த்த உடனே சந்நியாசம் வந்துடும். நல்லா கவனிக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவித்ரோ பத்ம பாத யஜ்ஞ சர்வசக்தியில தன் உடம்ப ஆக்கினார். பொன் குழந்தை பெருந்தேவி அதை விட மகாசக்தி. பொண்கள் செஞ்சா ஏத்துக்கிறது இல்ல. ஏன் ஏத்துக்கிறது இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பாள். பெருந்தேவி மாதிரி குணவதியா இருக்கணும். இருக்கலாம், ஒண்ணுமில்லை. 64 தேசத்துக்கு உண்டானே சக்கரவர்த்தியோட மனைவியா இருக்கணும். இருக்கலாம். அந்த வீட்டுக்கு குரு பரசுராமரா இருக்கணும். இருக்கலாம். கடல் உள்ள போயிட்டு வெளியே வந்ததை பார்க்கணும். அப்ப பெருந்தேவி தாய் இருந்தாங்க, ஐயப்பன் மணிகண்டன் இருந்தார். நடக்கிற விஷயத்தை காட்டி கொடுக்கிறார். பெருந்தேவி தாய்க்கு, மகனே நீயும் உள்ள போறியா? ஆமா. எப்படி போறான்னா தங்க சிலையா போறான். அந்த பாதத்தை பார்த்து, பத்ம பாதத்தை பார்த்து
குடல், நுரையீரல், மலக்குடல், மூத்திரக்குடல் இதெல்லாம் அக்னி பட்டு எரியுதான் அந்த அம்மாவுக்கு. இதெல்லாம் யஜ்ஞ ரூபமா மாறி விடுத்தான். எந்த ஒரு பெண்ணும் அவசரப்பட்டு ஒருத்தனை திட்டப்படாது. ஏன்னா அவங்களோட வயிறு இந்த மாதிரி ஒரு மகா தத்துவம் கல்யாணத்துக்கு பின்னால் அடையுது. அப்படியே எரிஞ்சு போனது. இதுக்கு இடையில இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையன் வந்து அம்பை விட்டுட்டு தகப்பனார கூப்பிட்டு தகப்பனார் அம்பு விடுற இடத்துல கோவில் கட்டணும்னு சொல்லிவிடுறான். இதுக்கு இடையில இதெல்லாம் உள்ள போயிட்டு கடலுக்குள்ள போயிட்டு வர்ற காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிள்ளை பெரிய போறானே, நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் நெருப்பை வந்து வயத்தலை கட்டின்னு இருக்கேன்னு சொல்லுவா. இது ஒரு பொம்மநாட்டியால தான் முடியும். அதே யஜ்ஞத்தை தான் சாதாரண பொம்மநாட்டி குழந்தை பெற்று கொடுத்துட்றான். மணிகண்டன் வர்றதுக்கு முன்ன குழந்தை பெற்றுக்கல, அந்த கர்ப்பாதாரத்தை பவித்திரமா வச்சுட்டு இருந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜராஜன் ஒரு பையன் பறக்கிறது. அப்படியே அனல் எரியிறது. எது? வயிறு. மணிகண்டன் பார்த்துட்டு சத்த அசந்துட்டான். என்ன தாய் வயிறு இந்த மாதிரி எரியறது? அது வந்து யஜ்ஞரூபமாய் எரியதான். மணிகண்டன ஒரு பெண் பக்கம் திருப்பன நிகழ்ச்சி இது. அப்ப அவர் நினைச்சாராம், இந்த மணிமயத்தில் எனக்கு பிறக்கக்கூடிய பாக்கியம் இல்லையே. ஒரு படி கீழே கொண்டு வந்துட்டான். ஐயப்பனை அழ வைக்கக்கூடிய யஜ்ஞோபாத பக்தி. ஐயப்பன் அழறார் என்னன்னு சொல்லிட்டோம். நான் வான்வெளியில 6 மணிக்கு கரெக்டா நான் ஜோதி ரூபத்தில் வரப்போறேன். இவ்வளவு மக்களுக்கு என்ன தார வாத்து கொடுத்துட்டா, எல்லாரும் சந்தோஷமான நிகழ்ச்சி. 18 மலைகள் கூட ஜோதி ரூபமா இருக்கிற மாதிரி பண்ணிட்டா. அந்த யஜ்ஞோபவந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதி மலையே காந்த மலையா எரியறது. அந்த சூடு தாங்காம என்னை உட்கார வச்சு என் தாய் அம்மா பண்ண பவித்திர பத்ம பாத யஜ்ஞ சர்வசக்தி அனுகிரகத்தை வாங்கிண்டோ சித்து வந்துடுத்து. சித்துன்னா ஒரு வகையில பைத்தியம்னு பேர். யாரு மேல பைத்தியம் வந்துடுத்து அந்த அம்மாவுக்கு? ஐயோ, இந்த மகன் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கானே, இவனை இந்த மாதிரி காந்தமலைன்னு சொல்லக்கூடிய நெருப்பான யஜ்ஞமலையில உட்கார வச்சுட்டானே, அந்த அம்மா அழறா. ஏன் இந்த நினைப்பு கொண்டு வர்றா? இதுக்கு முன்ன இவருக்கு முன் பிறப்பில் சாஸ்தான்னு பேர். அப்ப திருமணம் நடக்கிறது, ஒரு ஆசை. அடுத்த பிறப்பு தான் மணிகண்டன். அந்த முன்பிறப்புக்கு நம்ம இப்ப போக வேண்டாம். பொண்களை இந்த மாதிரி யஜ்ஞோபவத்துக்கு ஏத்துக்கிறது இல்லை. பொண்களை ஏத்துக்கிறது இல்லை பகவான் கூட. ஏன்னா அவ்வளவோ மென்மையானவங்க இந்த பொண்கள். கோடான கோடி மக்களுக்கு தரிசனம் கொடுக்கணும், தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் தரிசனம் கொடுக்கணும். அந்த வித்யாராணி காத்துட்டு இருக்கா. இதை எப்படி இந்த யஜ்ஞோபவந்தான ஐயப்பனோட உருவத்தை ஜோதிக்குள்ள அடக்கிறது? ஏன்னா நாளைக்கு வேதங்கள்ல இது வரணும். சரஸ்வதி ரெடியாகிறா, பார்வதி சிலதை கத்துக் கொடுக்கிறா, மகாலட்சுமி சொல்றான் அவனோட பாதத்தை கூட நோகாம பண்ணுடி வித்யாபவானின்னு வீணாவாணின்னு அது மேல நடந்துட்டு இருக்குது. மனுபுத்திராதிகள் எல்லாம் ரெடியா இருக்கிறா. யாரை சேவிக்கிறதுக்கு? மணிகண்டனை சேவிக்கிறதுக்கு. கோடி மக்கள் கொள்ள கோஷம் போட்டுண்டு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்றா. அவளுக்கு தெரியாது இது யஜ்ஞோபாத பக்தின்னு. அந்த வேகமா சொல்றாளே, ஓம் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவா. இது காதல கேட்கிறது மணிகண்டனுக்கு. இது ஒரு வரம் ஆனந்தம். எல்லா தெய்வங்கள் ரெடி ஆறுது. தெரிஞ்சு தெரியாம சரணோம் சரணோம் சொல்றாளே, இது யஜ்ஞோபாத பக்தி. அந்த சரணம் மகா யஜ்ஞமாகி பஞ்சேந்திரிய யஜ்ஞமாகி கண்காது மூக்கு வாய் மலஜல ஒட்டை ஐயப்பனோட பாதத்தை தொட்டு
அங்கிருந்து நேரா பெருந்தேவி வயத்தை வந்து சரணாகதி அடையுது. யார் சொல்றது? பாமர ஜனங்கள், பக்தி தெரியாதவா சொல்றது. ஓம் சரணோம் சரணோம் சொல்றது. யஜ்ஞோ பாத பக்தியிலே மணிகண்டனோட பாதத்தை போய் அந்த சரணம் வருடி கொடுக்குது. எதுக்கு வருடி கொடுக்குது? மணிகண்டன் அழுறார். என்ன அழ? ஆனந்தம். இப்படி ஒரு தாயை நான் பார்த்ததில்லை, கோஷலையை கூட நான் கேட்டதில்லை, சீதா பிராட்டியை பார்த்ததில்லை, அவங்களோட அழகு கூட இந்த மாதிரி இல்லை. என்ன வந்து கொடமறுத்து கொடுத்தாலே மோகினி, அவளுக்கும் இந்த மாதிரி இல்லை. இதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாலே மகாலட்சுமிக்கு அந்த மாதிரி இல்லை. வித்யாபவானி எழுதுற போது ஓலையில மயங்கி தன்னை மறந்தவ அவளும் இந்த மாதிரி இல்லை. ராஜசேகர பாண்டியனோட உறவினர்கள்ல யாரும் அந்த மாதிரி இல்லை. இந்த தாய் ஒருத்தி தான் கொடலை யஜ்ஞமாக்கி கண்ணீர் விட்டு பார்த்தாராம் ஐயப்பன். ஆனந்தம் தாங்கலே. பகல் வந்துடுத்து, இன்னும் 6 மணி நேரம் இருக்கு ஜோதியா வர்றதுக்கு. அம்மாவை நினைச்சு பார்க்கிறார். இந்த மாதிரி கூட ஒரு பொம்மநாட்டி இருப்பாளா? ஏன் அந்த நினைப்பு அவருக்கு வருது? எதுக்கு அந்த நினைப்பு வருது? 18 மலைகள் காந்த ரூபமா இன்னைக்கு எரியறது. அதில் இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் தாயோட வைத்துக் கொள்ள இருக்கக்கூடிய யஜ்ஞம், பவித்திர பத்ம யஜ்ஞம், பெருந்தேவி தாயார் வைத்துக் கொள்ள எரியக்கூடிய நெருப்புங்கிற யஜ்ஞம் அவ்வளவு நல்லா இருக்குது. அதுல ஒரு நிமிஷம் நிக்கலாமா அப்படின்னு ஐயப்பன் நினைக்கிறார். நிக்கணும்ன்ற நினைப்பு ஐயப்பனுக்கு எப்படி வருது? மகா ஞானிகள் எல்லாத்தையும் மறந்துடுவா. ஐயப்பன் கதிகலங்கி அழ ஆரம்பிக்கிறார். அம்மாவுக்கு இது தெரியுது. இந்த மாதிரி பையனை நான் அனுப்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நாளாவது அவன் இங்கே வரணுமே. இந்த ஜென்மம் எனக்கு தேவதானா? சராசரி மனிதனா பிறந்து மாண்டு போகக்கூடாதா? என் குடலெல்லாம் பத்தி எரியுது, யஜ்ஞமாவது நோக்கு இதெல்லாம் பிடிக்கல. கோடான கோடி பார்க்கிறா, நானும் அதுல ஒருத்தி தானே. இந்த சரணம் சரணம்னு சொல்லிட்டு போறாளே, ஒண்ணுமே தெரியாதவ சொல்லிட்டு போவா. யஜ்ஞோபாத பக்தி வழியா ஐயப்பனோட பாதத்தை தீண்டி அந்த யஜ்ஞமானது பெருந்தேவி தாயாரோட கருவறைக்கு போய் சேர்வது. அம்மா கொழுந்து போறா. ஒரே ஒரு குறை, நம்ம பையனோட ஆசீர்வாதம் வாரல்லே. அவன் சொன்ன பக்தி எல்லாம் மலரா வந்துடுத்தோ. இந்த மலர் கூட இந்த யஜ்ஞாபாத பக்தி எங்க அம்மா வயிற்றுக்கு போய் சேருது. நான் அதுல காலை வைக்க முடியலையே, நான் மகாபாபின்னு நினைச்சுண்டாராம். யாரு? பெருமாள். ஒரு பொம்மநாட்டி பண்ணக்கூடிய பக்தி இதுதான். இது ஆனால பண்ண முடியாது. கோடியில ஒருவன் ராமகிருஷ்ணர் மாதிரி பிறந்து உள்ளே வெளியே பகவானோட, பகவானுக்குள்ளே பகவானுக்கு வெளியே, தனக்கு மேலே தனக்கு கீழே பஞ்சபூதங்கள்லே இந்த அக்னி சுடராய் இருக்கக்கூடிய ஒரே நபர் ராமகிருஷ்ண பரமாம்சர். வேற யாரும் உலகத்தில் இல்லை. இருக்கலாம், அவள் கண்ணுக்கு தெரியறதில்லை. இந்த ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஒரு மகாத்துவம் இருக்கோ அந்த மாதிரி பல்லாயிரம் கோடி மகத்துவத்தை பெருந்தேவி வயிற்றுக்குள்ளே பத்மபாத யஜ்ஞ பக்தி பண்ணாலே. அதனால ஐயப்பன் அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறார். பிரணவ மகாமந்தம் பவித்ர யஜ்ஞஹோமம்னு பேர் இதுக்கு. இததான் பிள்ளையா பெற்று கொடுத்துட்றான். இததான் வயிற்றுக்கு வெளியே ஐயப்பன் பிறந்தார். கோடியில ஒரு மனிதன் பிறப்பான். 43 பேர் இந்த மாதிரி பிறப்பா. 1,00,000 வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லே 10,000 வருஷத்துக்கு ஒரு முறை.
இல்லே 1,00,000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராமகிருஷ்ண மாதிரி ஒரு மகா தத்துவ ஞானி பிறக்க முடியும். இவனுக்கு உடல் இன்பம் தேவையா பாருங்க, தேவையில்லை. உடல்ல துணி தேவையா, தேவையில்லை. ஓடி போற பவனாட்டி அப்பான்னு துணியை கட்டி விடுவான். யஜ்ஞபாத பக்தின்னு பேர். இதெல்லாம் கேட்கிற போது என்ன நடக்காது? ஆன்மீகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லாமே நடக்கும். இதுக்குள்ள மணி 5 ஆயிடுத்து. பையனுக்கு ஒரே சோகம். அலங்கார பொருள் எல்லாம் வந்துடுத்து. அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அலங்காரத்துக்குள்ள திருமேனி அடங்கலை. யட்சணி தேவதை உத்தரவு தரல. மறுபடியும் ஜோடியை போட்டு பார்த்தா மறுபடியும் உத்தரவு வரல. 5 முறை போட்டா 5வது முறை இது அம்மாவுக்கு தெரிஞ்சது. பெருந்தேவி தாய்க்கு தெரிஞ்சு கொடுத்து, ஐயோ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கெடுக்கிற மாதிரி ஆயிடுறதே. அப்படியே தியானம் பண்ணா அந்த மணி வயிற்றுக்குள்ள இருந்தக்கூடிய யஜ்ஞம் அப்படியே வந்தது. மலைக்கு கிட்ட வந்துடுத்து. பையன் பார்த்துட்டான், அம்மா வந்துட்டான். அம்மா நீ அங்கேயே நில்லு, நீ வரப்படாது, நான் வந்து உன்னை தரிசனம் பண்றேன். அம்மா என்ன மறந்துட்டேன் நான் நினைச்சிட்டேன், நீ என்ன மறக்கலே, நான் உன் வயிற்றுல பிறக்கலே. அதுக்குள்ள சத்த வந்து இளைப்பாரிட்டு போயிட்டுட்டோமான்னாலாம். ஒரு நிமிஷத்துல ஐயப்பன் தரதரன்னு இறங்கினார். நதியிலே ஒரு முழுக்கு போட்டார். அம்மானு சொல்லி அதை போய் தரிசனம் பண்ணார். ஆனந்தப்பட்டார். நீ ஆத்துக்கு போ, நான் கிரு நேரம் பண்றேன். மேல போய் 5:59 6 மணிக்கு அவளுக்கு காட்சி கொடுத்துட்டு நேரம் என்ன பண்றேன், உன்னோட மணிவயிறை வந்து தரிசிக்கணும்மா. எப்பவாவது இந்த கலி முடிஞ்சு கொடுத்தானா அடுத்து பிறக்கணுமானா நீ எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடு. நான் உன் வயிற்றுல பிறக்கணும், நீ என் வயிற்றுல பிறக்காதே. ஏம்மா இப்ப நான் அழுததுக்கு வந்து பம்ப ஜலத்தோ விட அதிகமா அழுதுட்டேன். நான் வந்து உன்னிடத்துல வந்து பிராச்சித்தம் கேட்க தான் வந்தேன். அம்மா இது யஜ்ஞோபாத பக்தி தாயே. மேல போனாரு, ஆத்துக்கு வந்து பார்க்கிறேன்னு அம்மாவை பார்த்துட்டார். இது பம்ப கீழே நடந்த விஷயம். ஒரு சோழி சொல்றது, மனுஷனால இதை கண்டுபிடிக்க முடியாது. மாயை, இந்த மாயைக்குள்ள அகப்பட்டிருந்தா இப்படித்தான் இருக்கும். இது யஜ்ஞபாத பக்தின்னு பேரு. இது மானசீகமா பண்ற ஹோமம்னு பேரு. இந்த யஜ்ஞோபாதம் அப்படிங்கிறது ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லக்கூடிய 46வது சரணத்துல இருக்குது. ஓம் சரணோம் சரணோம் சரணாய பக்தி பாவனாம் பக்தி பாவன மூர்த்தாம் பவித்ரோ பத்ம பாத யஜ்ஞ சர்வசக்தி அனுகிரகானாம் பவித்ரானந்த முக்தி சித்து அனுகிரக மகாகாரணே சித்தம் தெளியும் பவித்ர யஜ்ஞ ஓம பிரணவ மகாமந்திர ஸ்வரூபானாம் பரம மகாயஜ்ஞ குண்டல்லி காரணே சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நம. இந்த 2 சரணம் யஜ்ஞோபாத பக்தி ஹோமத்துக்குண்டானது. இது 46வது ஸ்லோகம். இப்ப சத்த பொறுத்திருந்து 47க்கு நாளைக்கு காலையில போலாம்.